வணக்கம் மேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருந்த சனியுடைய சாரத்தில் இருக்கும், ரொம்ப அலைச்சல் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள இருக்கும், வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன், 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 4, 5, 6ல் வந்து இந்த வாரத்தில் பிரயாணிக்கும் போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கிறோம். நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரும். வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 7 இருக்கும்போது 3, 7 கேதுன்னும் போதே கொஞ்சம் அந்த சொத்துக்கள் விற்பனையில் இருக்கிற சின்ன லிட்டிகேஷன்ஸோ பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் கரவசாரமாக பேசுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காமம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனம் தேவை. ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான புதன், ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் போகுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயார் வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுவும் சனியுடைய சாரத்தில் 9ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் சனி புதன் காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து ஏதாச்சும் லேவாதேவி அக்ரிமெண்ட்லாம் போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும். நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அந்த லீகல் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவாங்க. பொருளாதாரத்தில் வந்து ஏதாவது பெனால்ட்டி கட்டுற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரிய முதலீடுகள்லாம் வந்து இப்போது கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு வந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் நீச்சமாக இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய என்ன சொல்கிறது, 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியுடைய ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. வருமானம் வரும், பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல், கொஞ்சம் அவமானங்கள், சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் இருக்கும், கொஞ்சம் பார்த்துரும். பட் பணம் வருமானம், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான், பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் எங்கள் நீச்சமாக இருக்குன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேசும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கராராக பேசுவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வல்கர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் மற்றும் கொஞ்சம் வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, கணவன் மனைவி இவர் ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். பட் மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது, வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களும். பட் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள், பெரிய ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது நிறைய குடும்பத்திற்காக நிறைய விரயம் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பூமி சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ 11ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வரும். ஸோ வருமானங்கள் வந்தாலும் நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது அதுவும் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும். பூமி சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சூரியன் கேதுனும் போது ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஈஸ்வர வழிபாடு பண்ணும்போது அந்த ஒரு தாயாருடைய உடல்நிலை ரீதியான விஷயம் ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு ஓகே ஆகிற மாதிரி இருக்கும். நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தியும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா 4, 5, 6ல் தான் வந்து சந்திரன் ட்ராவல் ஆகும்போது வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கலாம். மற்றபடி வந்து எனக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும். பார்த்து பேசணும், கேவலமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, சண்டை போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் இந்த மாதிரி நடக்கும்னா செவ்வாய் சனி பார்வை மற்றும் ராகுடைய தொடர்பு இருக்கும்போது எமோஷனல் ஆகும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அடித்தட்டி ஃபைட்டெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பேசுகிறது வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும். ரொம்ப கோவமாக இருந்தால் ஓடி போயிருங்க அந்த இடத்த விட்டு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு வந்துடுங்க. ஏன்னா வந்து அந்த கோபத்தால் காயப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். மற்றவனை திட்டுறோம் அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இப்படி பேசிட்டோமேங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் பார்த்துங்க. இது எப்படிங்க சொல்கிறீங்கன்னா, நானே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர். டபால்னு திட்டிடுவேன், கச்சாமச்சான்னு பேசிடுவேன். கொஞ்சம் வல்கர் லாங்குவேஜ் அது ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ பண்ணுறது இல்லையானா எப்போனாச்சும் ஒரு ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிற ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்லாப் வச்சுக்கிட்டேன். திட்டணுன்னா ஒரு ரேட் வச்சுக்கிட்டேன். ஒரு 5000 10,000 மேலே எதாவது பிரச்சனைனா திட்டுவோம், இல்லைனா திட்ட வேணாம் போடான்னு விட்டுருவோன்ற லெவலில் போனது கொஞ்சம் அதிகமாக திட்டுறதில்ல. ஸோ நீங்களும் ஒரு ஸ்லாப் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கோபத்துக்கு வந்து ஒரு ரேட் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கோபம் வராது. ஏன்னா சின்ன விஷயம் 10 ரூபா 20 ரூபா விஷயத்துலாம் கோவப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயத்துக்கு கோவப்படுங்கிறது வந்து லிமிட்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து கோவப்படுறது கம்மியாயிடுச்சு. ஏன்னா கோவம் வரும்போது சல்லுன்னு சின்ன விஷயத்துக்கு வந்துடும். ஒரு காஃபி வைக்கிறாங்கங்கும்போது அதுலேயே ஒரு கோவம் வரலாம். ஸோ அந்த கோவம் வந்து 20 ரூபா காஃபி போய் எதுக்கடா கோவப்படணும்னு யோசிச்சிங்கன்னு வைங்களேன், சல்லுன்னு இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. 10ல் இருந்தால் சனியோட சார் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளிங்க. அதாவது நல்ல பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள், வளர்ச்சிக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதியும். குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 12ல். தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல வருமானம் வரும். பட் ஏன்னா அலைச்சல்னால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் இருக்க முடியாமல் வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபதியும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். அது 10ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது நிறைய வருமானங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் மன உளைச்சல் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு என்னடாவது டென்ஷனாகவே வச்சுருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் என்ன வருமானம் வரணும், கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு க்ரோத் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய அலைச்சல், வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. அது மட்டும் இல்லை, தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அதே மாதிரி வந்து புதன் கேது இருந்தாலே எவனாச்சும் நம்மளை குள்ளாக வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதை குள்ளாக வைக்கிறதுனா எவனா நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதினு. கேது வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய கேள்விகள் கேட்டுப்பாங்க. உங்களை போட்டு தொலைச்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆக போகிற ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதிங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது அதுவும் வந்து சந்திரனுடைய சாதனம். குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஒரு டென்ஷனும் இருக்கும். ஏதாச்சும் குடியார பையன் வந்து நம்மளை வந்து உயிரெடுக்கிறோம். ஏன்னா குடும்பத்தில் ஒரு குடிகாரம் இருப்பான். ஸோ அந்த மாதிரி குடியார பயிர்களால் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த போத வஸ்து இருக்கிற குடும்ப நண்பர்கள், குடும்பத்தார்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. அந்த கேரக்டர்கிட்ட கொஞ்சம் உஷாராங்க. அவனுங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா, இருக்காங்கல்ல எல்லா குடும்பத்துலையும் ஒரு மப்பு கேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மப்பு பேஸ்க்குன்னா ஒன்றுக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கும். இல்லைன்னா ஏடாவிடமாக பேசுகிறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான். ஏடாவிடமாக வாயை திறந்தாலே அனாசமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. நீங்களாக பேசுகிறதா தான் நீங்கள் ரொம்ப வைக்கணும். ஓரமாக போய்ட்டு ஒரு குட்டி சோத்துக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றலாம். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தா திதி தோஷங்கள், திதி சூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு, கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்ட்ரக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா, மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி ஃபீல், ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியுமானா உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன், சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும்? ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்குமானா உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கழிதான் அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அது முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.